பணம் மட்டுமே வாழ்வின் தேவைகளை பூர்த்தி செய்யும் என நினைப்பவர்களுக்கான இரு செய்தி கதைகள். முதலாவதான கதை, லெபனானின் பெரும் பணக்காரர்களில் ஒருவர் எமில் புஸ்தானி பெய்ரூத்தில் தமக்காக ஒரு அழகிய கல்லறையை பார்த்து பார்த்து கட்டினார். சொந்தமாக ஒரு ஜெட் விமானமும் வைத்திருந்தார். ஒரு நாள் அவர் அதில் பயணிக்கும் போது அது கடலில் விழுந்தது. அவரது உடலை கண்டுபிடிக்க மில்லியன் கணக்கில் டாலர்கள் செலவு செய்யப்பட்டன. ஆனால் இறுதியில் அவரது விமானம் மட்டுமே கண்டுபிடிக்கப்பட்டது. அவர் கட்டி வைத்த கல்லறையில் அடக்கம் செய்ய கடைசி வரை அவரது உடல் கிடைக்கவே இல்லை. இதே போன்ற இரண்டாவதான கதை, பிரிட்டனை சார்ந்த பெரும் பணக்கார யூதர் ரூட்சைல்ட். அவரிடம் இருந்த அபரிதமான செல்வ செழிப்பால் அவ்வப்போது பிரிட்டன் அரசுக்கே கடன் கொடுப்பாராம். ரொக்கமாக இருக்கும் செல்வத்தை சேமித்து வைக்க பாதுகாப்பு அம்சங்களுடன் தனியாக ஒரு அறையை கட்டினார். ஒருமுறை அந்த அறைக்குள் நுழைந்தவர் தன்னை அறியாமல் கருவூல கதவை அடைத்துவிட்டார். அவ்வளவுதான். கடைசி வரை கதவு திறக்கவே இல்லை. சப்தமிட்டார், கத்தினார், யாருக்கும் கேட்கவில்லை. காரணம், அவர் தங்குவது வீடல்ல, அரண்மனை. பெரும்பாலும் அரண்மனையில் இருந்து பல நாள் உல்லாச பயணம் சென்று விடுவார். அன்றும் அவ்வாறே சென்றிருப்பதாக குடும்பத்தார் நினைத்துவிட்டனர். பசியாலும் தாகத்தாலும் கத்தி கத்தி கூச்சலிட்டு பணக்கட்டுகளுக்கு மேல் கிடந்து மரணித்தார். மரணிக்கும் முன் தன் விரலை காயப்படுத்தி அங்குள்ள சுவரில் எழுதினார் இப்படி: உலகிலேயே பெரும் பணக்காரர் பசியாலும் தாகத்தாலும் இறக்கிறார். சில வாரங்களுக்கு பின்னரே அவரது உடல் கண்டுபிடிக்கப்பட்டது. பணம் மட்டுமே தேவைகளை பூர்த்தி செய்கிறது என நினைப்பவர்களுக்கு ஒரு செய்தி. நாம் அனைவரும் ஒரு நாள் இந்த உலகை பிரிந்தே ஆக வேண்டும். ஆயினும் எங்கே, எப்போது, எப்படி? என்பது மட்டும் புரியவே இயலாது, புரியவும் முடியாது. உல்லாச பயணம் சென்றால் திரும்பலாம். உலகை பிரிந்தால் திரும்ப முடியுமா? எனவே யாரையும் வெறுக்காமல், யாரையும் ஒடுக்காமல், யாரையும் காயப்படுத்தாமல், யாரையும் கேவலப்படுத்தாமல், நாம் மட்டுமே நல்லவர்கள் என்று கருதாமல், இறைவன் கொடுத்த இந்த அற்புதமான வாழ்க்கை பயணத்தில் நம்மால் முடிந்த சில உதவிகளை சக மனிதர்களுக்கு செய்து மகிழ்ச்சியுடன் பயணிப்போம். அவ்வாறு செய்ய முடியாமல் போனாலும் நாம் நம்முடைய பணிகளை மட்டும் செய்து கொண்டு மற்றவர்களின் செயல்பாடுகளுக்கு இடையூறு இல்லாமல் வாழ்ந்து செல்வோம்.